2016 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இங்கிலாந்து ஃபர்ஸ்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க. டப்பு டுப்புன்னு விக்கெட் எடுத்து வெறும் 21 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிருச்சு. அப்புறம் ஜோ ரூட் கட்டைய போட்டு எப்படியோ டீமை கரை சேர்த்தி 155 ரன் அடிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸோட டார்கெட் 186. இங்கிலாந்துக்கு நடந்த அதே கொலாப்ஸ் தான் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்குது. ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் டப்பு டுப்புன்னு போயிருச்சு. மார்லன் சாமுவேல்ஸும் டுவைன் பிராவோவும் கட்டைய போட்டு டீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரை சேர்த்திட்டு இருந்தாங்க. ரன் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டுவைன் பிராவும் அவுட். ஆண்ட்ரே ரசல் வந்து 1 ரனுக்கு அவுட். டேரன் சமி வந்து 2 ரனுக்கு அவுட். அப்பதான் வராப்ல கார்லோஸ் பிராத்வெயிட் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை நடுநடுங்க விட்டு 3 விக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டாப்ல. ஒத்த ஆளா நின்று மார்லன் சாமுவேல்ஸ் சுமார் 80 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாப்ல. இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. 27 ரன் வேணும். கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர்ல வெறும் 8 ரன் தான் போகுது. அந்த காரணத்தினால கடைசி ஓவர்ல 19 ரன் வேணும். நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்த மார்லன் சாமுவேல்ஸ் நான் ஸ்ட்ரைக் ரன்ல இருக்காப்ல. பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் போட வராப்ல. ஃபர்ஸ்ட் பால போடுறாப்ல. பிராத்வெயிட் அடிச்ச அடியில பால் நேரா விண்வெளிக்கு போய் மறுபடியும் திரும்பி வந்து 6 ஆகி போச்சு. 2வது பால் போடுறாப்ல. அதுவும் 6. 3வது பால் அதுவும் 6. 4வது பால் அதுவும் 6. 4 பாலுக்கு 4 6 அடிச்சு வெஸ்ட் இண்டீஸை வேர்ல்டு கப்பை ஜெயிக்க வச்சிட்டாப்ல. ஸ்டூவர்ட் பிராடுக்கு விழுந்த அதே அடி பென் ஸ்டோக்ஸ் விழுந்திருக்கும். என்ன அதுக்குள்ள வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க.